கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் கூட நம்ம சில ஜெப குறிப்புகளுக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, இப்போ உலகத்தில் நடக்கிற போர் அது எதனால் ஸ்டார்ட் ஆச்சுன்னு எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல. ஆனால் நான் சொல்கிறேன். ஈரான் ஒரு வெப்பன் உருவாக்கிட்டு இருந்தாங்களாம். அதை அமெரிக்கா ஏன் செய்கிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க, என்னோட பாதுகாக்கிறதுக்காகன்னு. அது ரெடி பண்ணால் மற்றவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகுமோ அப்படின்னு சொல்லி நினச்சி அமெரிக்க அதிபர் என்ன பண்ணியிருக்காங்க, ஈரானோட தலைமையை தகர்த்திட்டாங்க. இதனால ஸ்டார்ட் ஆன போர் தான் இது இப்போ பெரிய லெவலாக போயிட்டுருக்கு. அடுத்து இதில் வடகொரியாவும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அது ஜாயிண்ட் ஆச்சுன்னா இது தேர்ட் வேர்ல்டு வாராக ஸ்டார்ட் ஆயிரும். அந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஆண்டவரை பிரார்த்திக்கணும். கர்த்தரே ஸ்தோத்திரப்பா தகப்பனே, ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே. ஆண்டவரே, இந்த போர் ஆண்டவரே சீக்கிரத்தில் முடிவாகணும்ப்பா. தேவையற்ற உயிர் சேதங்களும் ஆண்டவரே, தேவையற்ற எந்த ஒரு காரியங்களும் நடக்காதபடியும் ஆண்டவரே, மூன்றாவது உலக போர் ஆண்டவரே நடக்காத அளவுக்கு ஆசப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீங்கள் இதை நிறுத்துங்கப்பா தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா தகப்பனே. அதிபர்களுடைய மனதில் ஆண்டவரே இதை நிறுத்தத்தக்க ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு காரியங்கள் ஆண்டவரே அவர்களுக்கு நினைவூட்டுங்க. தேவையற்ற உயிர் சேதங்களோ, தேவையற்ற ஆண்டவரே அப்பாவி மக்களோ ஆண்டவரே இதில் ஆண்டவரே உயிரிழக்காத படிக்கும் ஆண்டவரே, பொருளாதார ஆண்டவரே வீழ்ச்சி அடையாத படிக்க ஆண்டவரே ஏசப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா தகப்பனே. ஸ்தோத்திரம்ப்பா தகப்பனே ஏசப்பா, நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா தகப்பனே ஸ்தோத்திரம். ரெண்டாவது காரியம் என்னன்னா, இன்னைக்கு உலக மகளிர் தினம். அவங்களுக்காக நம்ம இப்போ ப்ரேயர் பண்ண போகிறோம். ஏசப்பா ஸ்தோத்திரப்பா தகப்பனே, நீங்கள் ஆண்டவரே ஏசப்பா உலக எழுப்புதலுக்கு அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே. மகளிரை ஒரு ஊன்றுகோலாக ஆண்டவரே நிறுத்த போகிறீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா தகப்பனே. புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுவாள் நீங்கள் சொல்லியிருக்கீங்கப்பா தகப்பனே. எல்லோரும் புத்தியுள்ள ஸ்திரியாக தன்னுடைய வீட்டை கற்றதுக்கான ஆண்டவரே ஏசப்பா ஒரு ஞானத்தை கட்டளை இடுங்கப்பா தகப்பனே. இந்த காலங்களில் ஆண்டவரே தேவையற்ற காரியங்கள் நிறைய நடந்து கொண்டு இருக்குப்பா தகப்பனே ஏசப்பா. அதிலிருந்து ஆண்டவரே எல்லோரையும் விலக்கி ஏசப்பா ஸ்தோத்திரப்பா நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு பெண்கள் தினம். ஆமென், ஹல்லேலூயா. பெண்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். ஹாப்பி விமென்ஸ் டே. ஒரு நிமிஷம் பெண்கள் எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஆமாம், நீங்களும் பெண்கள் தான். எழுந்திருக்கலாம். பெண்களாக பிறந்ததை குறித்து அநேகர் ரொம்ப சங்கடப்படுவாங்க. எதுக்குடா நான் பொண்ணாக பிறந்துட்டேன், நான் மட்டும் ஒரு பையனாக பிறந்திருந்தா ரொம்ப சந்தோஷம் அப்படிலாம் நினைப்பாங்க. அப்படி தானே? நானும் ரொம்ப நாள் நினச்சிருக்கேன். ஆனால் பெண்களாய் பிறந்ததை குறித்து நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உலகம் க்ரியேட் பண்ணி வச்சது அப்படி. ஒரு மீம் ஆகட்டும், ஒரு மெசேஜ் ஆகட்டும், எல்லாருடைய பொழுதுபோக்கும் நகைச்சுவையும் அங்கே யாரை பற்றி இருக்கும்? பெண்களை குறித்து இருக்கும். அதனால் நம்மளை ரொம்ப இன்ஃபீரியராக நினச்சிருக்கோம். அப்படி இல்லை. தேவனுடைய படைப்பில் நம்ம ரொம்ப உன்னதமானவர்கள். ஹல்லேலூயா. நம்மளால் ஆண்களால் செய்ய முடியாத நிறைய விஷயங்கள் உங்களால் மட்டும்தான் செய்ய முடியும். ஆமென், ஹல்லேலூயா. ஈஸியாக சொல்லிடுவாங்க. பெண்கள் ஒரு செய்தியை அடக்கி வச்சிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தானே? ஆமாம். ஆனால் அது உங்களுக்கு பாசிட்டிவ் தெரியுமா? யார் சுவிசேஷம் அறிவிக்கிறது? யார்? அதை யாரும் பேசவே மாட்டாங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நெகட்டிவாக உங்களை மட்டம் தட்டி பேசுகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் பாசிட்டிவாக ஆக்கணும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன ஒரு விஷயத்தை நீங்கள் அடக்கியே வச்சிருக்க முடியாதா? பேசிக்கிட்டே இருக்க தொணன்னு அப்படின்னு சொல்கிறாங்களா? சுவிசேஷத்தை பேசிக்கிட்டே இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், பிசாசு ரொம்ப சங்கடப்படுவான் தான், ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு பாசிட்டிவாக எடுங்க. உங்களால் எவ்வளோ பெரிய வலியையும் தாங்க முடியும். ஆமென். இங்கே தலைவலி வந்தாலே நமக்கு தெரியும். அப்படி தானே? ஆமாம், இதெல்லாம் உங்களுடைய ஸ்ட்ரென்த்து. ஆமென். ஆனால் அந்த உலகத்தான் சொல்லி வச்சுருக்கு, பெண்கள் பலவீனமான பாண்டம் அப்படின்னு அதனுடைய அர்த்தமே வேறு. நான் உங்களுக்கு இன்னொரு நாள் அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தருவேன், சரியா? அதனுடைய அர்த்தமே வேறு.
சரியா? அதனால் உங்களை குறித்து நீங்கள் ரொம்ப தாழ்வாக நினைக்காதீங்க. உங்களால் தான் ஒரு பரிசுத்த சந்ததியை எழுப்ப முடியும். உங்களை கொண்டு தான் ஆண்டவர் அநேக காரியங்களை செஞ்சுருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த உலகத்துக்கு வர்றதுக்கும் ஆண்டவர் ஒரு பெண்ணை தான் தெரிந்தெடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. சிலுவையின் அருகே அநேக பெண்கள் நின்று அழுதுட்டு இருந்தாங்களாம். ஆண்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? ஓடி ஒளிஞ்சிட்டாங்க இல்லையா? இயேசு உயிர் தெழுந்ததை கூட யார் தான் அறிவித்தது? ஆமாம், மகதலேனா மரியாளும் மற்ற ஸ்திரீகளும் தான் போய் 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 சொன்னாங்க. இங்கே எல்லாம் கதவு பூட்டிட்டு ஏசப்பா வந்த போல கூட ஐயோ ஆவி வந்துருச்சுன்னு நினச்சாங்கல்ல. ஆமாம், மகதலேனா மரியாள் அவ்வளோ தைரியமாக போய் தொட்டுட்டு வந்த ஆண்டவரை. அப்போ நீங்கள்லாம் ரொம்ப விசேஷித்தவர்கள். ஒருவேளை உங்கள் குடும்பம், இந்த சமுதாயம் உங்களை ஒடுக்கி வச்சுருக்கலாம், அடக்கி வச்சுருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் தேவை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் வீட்டில் ரொம்ப ஓவராக பேசாதீங்க, ஆண்டவருக்காக அதிகமாக பேசுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமாம், யார் உங்களை மதிக்கிறாங்களோ அங்கே தான் நீங்கள் என்ன செய்யணும்? பேசணும். ஆண்டவர் உங்களை சுவிசேஷம் அறிவிக்க சொல்லிகிட்டே இருக்கார், அறிவிங்க. அதை விட்டுட்டு வீட்டில் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருந்தோன்னா நம்மளை அப்படி தான் பார்ப்பாங்க இல்லையா? அதனால் பெண்களாய் பிறந்ததை குறித்து ரொம்ப சந்தோஷமாக எண்ணுங்கள். இது ஒரு பாக்கியமான ஒரு சிருஷ்டிப்பு. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் பெண்கள் எங்களுக்காக, ஆண்கள் யாராவது ஒருத்தர் ஜெபிக்கிறீங்களா? சார்ல்ஸ் பிரதர் ஜெபிங்க. முன்னாடி கூட வந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒரு விசேஷித்த பிறப்பை தந்தவர் நீர் ராஜா. எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. அப்பா, எங்கள் மகளிர் யாவரும் ஆண்டவரே, விசேஷமாக சபையில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே மகளிரையும் தேவன் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பார்த்து நீர் தெரிந்தெடுத்த பிள்ளைகளாய் கொண்டு வந்து சேர்த்ததுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இப்பொழுது கேட்டது போல ஆண்டவரே, ஒரு விசேஷ பிறப்பாய், ஒரு விசேஷித்தவளாய் நடத்தும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவனுக்கென்று எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இந்த நாட்களிலே, கடைசி நாட்களிலே ஆண்டவரே, பெண்கள் மூலமாய் எழுப்புதலை கொண்டு வர நீங்கள் வைத்திருக்கிற திட்டம் எங்கள் மக்கள் மேல் ஆண்டவரே இறங்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த உலகத்தின் எந்த விதமான பொல்லாப்புகளும் எங்கள் பிள்ளைகளை தொடாதபடிக்கு ஆண்டவரே விருத்தி அடைய செய்ய ஆண்டவரே நீர் அப்பா கருணை காட்டும்படியாக, எங்கள் பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்தும்படியாக, உமக்கு பயப்படுகிற பயம் இருதயத்தை ஆளுகை செய்யும்படியாக, உமது விசேஷித்த ஞானத்தினால் நிரம்பும்படியாக, சரிகிற பலவீனத்திலே ஆண்டவரே அப்பா உமது கரம் ஆண்டவரே புதிய பலத்தை பரத்திலிருந்து தரும்படியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. விசேஷித்தவர்களாய் இந்த பூமியிலே சாட்சிகளாய் ஆண்டவரே, குடும்பத்திற்கு விளக்காய் ஆண்டவரே, சபைக்கு வெளிச்சமாய் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை நீர் அப்பா நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாய் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, சபையாய் ஆசீர்வதிக்கிறோம். வல்லமையுள்ள இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பலப்படுவார்களாக, ஞானவான்களாய் ஆவார்களாக ஆண்டவரே, விசேஷித்தவர்களாய் மாறுவார்களாக, கர்த்தருடைய பார்வையில் விசேஷித்தவர்களாய் மாறுவார்களாக, இந்த பூமிக்கு ஒப்பாய் விளக்காய் வெளிச்சமாய் மாறுவார்களாக. சபையிலே ஆண்டவரே ஒரு தூணாய் மாற்றுவீராக ஆண்டவரே. அப்பா, மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. சபையாய் ஆசீர்வதிக்கிறோம், ஊழியக்காரர்களாய் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, ஆண்களாய் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே, தாயாய், குழந்தையாய், வாலிபியாய் ஆண்டவரே, அப்பா பெண்களாய் ஆண்டவரே, அப்பா அம்மாவாய், அப்பாவாய், தாத்தாவாய் ஆண்டவரே, இவர்கள் இருக்கிற அந்த கிருபைகளை ஆண்டவரே ஒவ்வொரு சூழ்நிலையிலும் என் தேவன் அவரவர்கள் வழியிலே மிகுதியாய் உமது பலத்தை கொண்டு ஓங்கிய புயமும் பரிசுத்த கரமும் இவர்களை பிடித்து நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன், வாழ்த்துகிறேன். அப்பா, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. துதி, கன, மகிமை யாவும் உமக்கு ஏறெடுக்கப்பட்டதற்காக தேவரீர் மகளிரை ஆசீர்வதிப்பீராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. அமர்ந்து கொள்வோம். மீண்டும் ஒரு முறை உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் கூட பெண்கள் தினமாகியால், கரெக்டாக இன்றைக்கி March 8 பார்த்தீங்களா? நம்ம பெண்கள் தினமாகியால் இந்த பெண்களுக்கு என்று சொல்லி பெண்களே நடத்துங்கள் அப்படின்னு சொல்லி ஆராதனையை இன்னைக்கு ஃபுல்லாக பெண்கள் கையில் கொடுத்தாச்சு. ஆமே, ஹல்லேலூயா. யாருமே வரல அப்படின்னு சொல்ல, எல்லாரும் உற்சாகமாய் செய்து கொண்டு வருகிறார்கள். கண்டிப்பாக இந்த வருஷம் மென்ஸ் டேக்கு ஆண்கள் இணைந்து ஆராதனை நடத்தணும். சரியா? போன வருஷம் நம்ம விட்டுட்டோம். இந்த வருஷம் கண்டிப்பாக நம்ம அதை செய்யணும். உங்களுக்காக சான்ஸ் வரும்போது நீங்கள் அதை
பயன்படுத்தணும். இப்போவே ரெடி ஆகுங்க, இப்போவே ஜெபத்தில் தயாராகுங்க. கர்த்தர் எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி நம்ம சார்ல்ஸ் பிரதர் கூட வந்துடணும், முன்னாடி நாங்கள் சொல்லிடுவோன்னே. சரி, அப்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகுங்க. இப்பொழுதே கர்த்தரிடத்துலேருந்து வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதே போல் நம்மளுக்கு சிஸ்டர் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். சரி, அதுவும் கரெக்டாக விமன்ஸ் டே அன்னைக்கு வந்திருக்கீங்க சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். சரி, அவங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்மளுக்கு தெரியும், அப்படி தானே? ஆமாம், நம்முடைய சகோதரர் தான், அப்படி தான் நம்ம சபைக்கு வந்தவர் தான். மறுபடியும் அவர் என்ன செய்யணும்? வரணும். வரும்போது நம்ம அக்செப்ட் பண்ணணும், அப்படி தானே? நம்ம மன்னித்து ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கான மனசை கர்த்தர் அவருக்கு கொடுக்கணும். மிகாயா ஒழிச்சிருக்கானே பின்னாடி. சரி, அதுக்காக நம்ம ஜெபிப்போம். அவங்களுடைய இன்னொரு குழந்தை இருக்கான், அவனுக்காகவும் ஜெபிக்கணும். இப்பொழுது சில காரியங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எல்லா சனிக்கிழமையும் இனி நம்மளுக்கு 5 to 6 என்ன இருக்கும்? சண்டே சர்வீஸ்க்கான ஆயத்த ஜெபம் இருக்கும். முடிந்தவர்கள் எல்லாரும் என்ன செய்யணும்? கண்டிப்பாக கலந்து கொள்ளணும். இது சகோதரிகளுக்கான ஜெபம்னு ஒதுக்கிடக்கூடாது. விமன்ஸ் ப்ரேயர் நாங்கள் தனியாக வச்சுருக்கோம், சரியா? அதனால் இது எல்லாருக்குமான நேரம். கண்டிப்பாக கிஷோர், ஜோஸ்வா இங்கே வந்த பிறகு ஜோஸ்வா, நீ வாலிப பிள்ளைங்க எல்லாருமே வரணும், சரியா? ஜாஷ் எல்லாருமே கலந்து கொள்ளணும். அதில் ஒரு தனி மகிமை இருக்குமே. ஹல்லேலூயா. அதனால் எல்லாரையும் நான் கண்டிப்பாக அதுக்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வாரத்தில் பர்த்டேஸ், வெட்டிங் டேஸ் இருக்கிறவங்க தயவாக எழுந்து நிற்கலாம். யாருக்கும் இல்லையா? இல்லை. சரி, இந்த வருகிற ஆகஸ்ட்லேயே நமக்கு நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா நம்மளுக்கு அக்டோபர் மாதத்தில் ஒரு சிறப்பு கூடுகை இருக்குது. நம்ம வெளியில் யாரையும் இன்வைட் பண்ண போகிறதில்ல. அபிஷேகத்திற்கான ஒரு சிறப்பு கூடுகை இருக்குது அபிஷேகத்துக்கு என்று சொல்லி. அதனால் ஆமாம், அவரை பார்த்ததில்லைல்ல நீங்கள்? அவரை பார்த்ததில்லைல்ல, அதான் அவங்க எல்லாருக்கும் காமிக்கிறார். மிகாயாவோட தம்பி, சரியா? ஜூடா தானே? பாருங்க, இனிமேல் ஜூடா இங்கே தான் இருப்பார். ஒரு சந்தோஷத்தை காணுமே. ஆமாம், அதனால தான் இன்றைக்கி நான் வந்திருக்கேன், நீங்கள் யாருமே என்னை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். சரி, இப்போது அதுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. பூஜா ஹாலிடேஸ் ஏன் நான் இப்போவே சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஜெபத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். பூஜா ஹாலிடேஸில் அக்டோபர் 19, 20 2 நாட்களும் நமக்கு அபிஷேகத்துக்கு என்று சொல்லி வேறு எந்த காரியத்துக்கும் இல்லை, அபிஷேகத்துக்கு என்று சொல்லி, வரங்களுக்கு என்று சொல்லி ஒரு விசேஷித்த கூட்டம் இருக்கும். இதில் நம்ம எல்லாரையும் கூப்பிட்டோன்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது. அதனால் நம்முடைய சபையும் நம்மோடு கூட விருதுநகர்லேருந்து வர சபையும் இணைந்து கொள்வார்கள். நம்ம விருப்பப்பட்டால் சில சபைகளுக்கு மாத்திரம் நம்ம அழைப்பு கொடுப்போம். அவங்க என்ன செய்வாங்க, அதாவது விசுவாசிகளாக இருக்கிறவர்களுக்கு, சரியா? ஏன்னா இது காஸ்பிள் மீட்டிங் இல்லை, இது அபிஷேக கூட்டம். மற்றவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. அதனால் நம்ம வெளியில் யாருக்கும் நம்ம அழைப்பு கொடுக்க போகிறதில்ல. சபைகளுக்கு மாத்திரம் ஒரு சில சபைகளுக்கு மாத்திரம் நம்ம அழைப்பு கொடுத்து நம்மோடு கூட அவர்கள் அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளும்படியாக நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பாஸ்டர் ஷாஜுமோன் அவங்களும் இதுவரைக்கும் வரல. பாஸ்டர் ரஞ்சித் அப்படின்னு சொல்லி அவரும் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற தேவ ஊழியர்கள். 2 பேருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். பேர் என்ன சொன்னேன்? பாஸ்டர் ஷாஜுமோன் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே வந்திருக்காங்க. பாஸ்டர் ரஞ்சித், 2 பேரும் நம்ம மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். எனவே அந்த கூட்டங்களுக்காக நீங்கள் அதிகமாக ஜெபிங்க. இப்பொழுதே ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்போடும் ஆசையோடும் இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கடந்த கன்வென்ஷனை கர்த்தர் ரொம்ப ஆசீர்வாதமாய் மாற்றி தந்தார். ஆமென். அநேகர் அபிஷேகத்தால் நிறையப்பட்டீங்க. ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்தீங்க. ஆண்டவர் அநேகரோடு பேசினார். ஆமென். ஹல்லேலூயா. இனி வருகிற அந்த மீட்டிங்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதனால் நான் நினைக்கிறேன் அது அக்டோபரில் அது வருகிறதுனால நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர்லலாம் இந்த விமென்ஸ் மீட்டிங் வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா டிசம்பர் போகும்போது நமக்கு மற்ற காரியங்களை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதனால் அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அதுக்கு முன்னாடி விபிஎஸ் இல்லைன்னா ஒரு கிட்ஸ் கேம்ப் இருக்கும். கிட்ஸ் கேம்புக்காக நான் அதிகமாக பிரயாசப்படுறேன் விபிஎஸ்ஸை விட. ஏன்னா நம்மளுக்கு வர பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரை அறியாத பிள்ளைங்க இல்லையா? அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சிலபஸ் இருந்தால் நல்லாயிருக்கும், அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சிலபஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன். ஸோ அதுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எதுக்காகலாம் ஜெபிப்பீங்க? விபிஎஸ் அந்த அபிஷேக கூட்டத்துக்காக ஜெபிங்க.
ஒரு பெண்கள் கூடுகை நடத்தணும், அதுக்காக ஜெபிங்க. அதுக்கு யாரை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு கரெக்டாக கைட் பண்ணணும், அப்படி தானே? அதுக்காகலாம் நம்ம ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து அடுத்த வாரம் ஒரு 100 மணி நேரமா 50 மணி நேரம் நம்முடைய செக்ஷனுக்கு மாத்திரம் ஒரு ஜெபம், தொடர் ஜெபம் வைத்திருக்கிறாங்க பெரிய குளத்தில் வச்சு, தாவீதின் கூடாரம் அப்படிங்கிற இடத்துல வச்சு. அதுக்கு சபையார் எல்லாரையும் அழைக்கும்படியாய் சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உங்களால் முடிஞ்ச நேரத்தில் வந்து என்ன செய்யலாம், அதில் கலந்து கொள்ளலாம். அதாவது 2 நாட்கள் தொடர்ந்து இருக்கும். அதை குறித்த விரிவான அனௌன்ஸ்மெண்ட் உங்களுக்கு அடுத்த வாரம் நாங்கள் சொல்லுவோம். இல்லை இந்த இடப்பட்ட நாள்லேயும் நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். 2 நாளில் தொடர்ந்து ஜெபம் இருக்கும். உங்களால் முடிந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், வந்து கலந்து. நாங்கள் அங்கேயே தான் இருக்கணும் போல், அப்படி தான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு முடிந்த நேரத்தில், உங்களை 2 நாளும் வந்து உட்காருங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு முடிந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலாம், வந்து அந்த ஜெபத்தில் தயவாய் கலந்து கொள்ளும்படியாய் உங்களை அன்பாய் கேட்கிறேன். சரியா? அவ்வளோதானே? அந்த மனப்பாட வசனம் இன்னும் யாருமே சொல்லலை, செல்லாமாவை தவிர யாருமே சொல்லலை. ரொம்ப நல்லது. எஸ்கேப் ஆயிடுவோன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் சொல்லி முடிக்கணும். இனிமேல் நான் உங்களுக்கு இந்த மாதிரி டைமெல்லாம் தரவே மாட்டேன். அந்த மாதத்துக்குள்ளது அந்த மாதமே நீங்கள் முடிக்கணும். அப்போ தான் நம்ம அடுத்த மாதம் அடுத்த வேத பகுதிக்கு போக முடியும், இல்லையா? ரொம்ப ஈஸியான ஒரு சங்கீதம் கொடுத்தேன். நானே ஷேனுக்கே சொல்லி கொடுத்துடலாமான்னு நினச்சேன். அவனுக்கு வேறு சங்கீதம் சொல்லி கொடுக்கறதுனால நான் அதை ஸ்டார்ட் பண்ணல. சரியா? ரொம்ப ஈஸியான 24 வசனம் தான். அந்த 24 வசனமும் ரொம்ப கண்டினியூஸாக வர வசனங்கள்லாம் இருக்குது, கதை மாதிரி படிக்கிற வசனங்கள்லாம் இருக்குது. ஸோ இதை இன்னும் வாலிப பிள்ளைங்க யாருமே வந்து சொல்லாதது எனக்கு ரொம்ப வருத்தம். இன்றைக்கி வந்துடாதீங்க, என்னால் முடியாது. இந்த வாரத்தில் நீங்கள் எப்போ வேணாலும் சொல்லலாம். அடுத்த வாரமும் நான் இங்கே இருப்பேன். நீங்கள் சொல்லலாம். இந்த 1 மாதம்தான் இப்படி நான் உங்களுக்கு டைம் தரேன். இனிமேல் உங்களுக்கு இந்த டைம் கிடைக்காது. சரியா? அதனால் சங்கீதம் 139 எல்லாரும் படிங்க, வந்து சொல்லுங்கள். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ ஜீசஸ். இப்பொழுதும் கூட சங்கீத பகுதியை வந்து சிஸ்டர் க்ளோரி சிஸ்டர் அவங்க வந்து நம்ம இடத்துல பேசுவார்கள். கரங்களை தட்டி வரவேற்போம்.